தலை கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் மாட்டு வேலை முடிஞ்சு. நம்மளுக்கு இந்த மாட்டு வேலை முடிக்கிறதுக்கு பெரும்பாடாகுது. இதுல இந்த பிள்ளைங்க தினமும் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க சொல்லி நம்மள படிச்சு எடுக்கிறாங்க. வாங்க இன்னைக்கு நாங்க என்ன செஞ்சோன்றதை வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கலாம், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். அதுக்குள்ளே வருமா? யாருக்கு தெரியும்? 10 rupees தானா? 13 ரூபாய் வச்சுட்டு 10 ரூபாய் தான் இருப்பாரு. ஆயில் பா, இது ஃப்ரை பண்ணுறது இப்படி புரியுது. ஒரு நிமிஷம். அண்ணா என் தம்பி சாப்பிடல மாட்டான். சத்தியமா வாசனையா தான் இருக்குது. நெய் 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 வாசனை இல்லை. நெய் ஐயோ எவ்வளோ வருதுன்னு தெரியல. இன்னும் போட்டுட்டா இருப்பா கொஞ்சம் இருக்கு. அது வெடிக்குமா? இல்லை அதையும் நான் போட்டுலாம். அது வெடிச்சிச்சுன்னா இது போட்டால் நல்லா இருக்காது. அப்படியே போட வேண்டாம். நான் போட்டுட்டா ஊற்றுல எந்த அடி தண்ணி தண்ணி இல்லை நெய். நெய் கொதிக்குதுமா. இவ்வளோ நெய் 10 ரூபாய் எவ்வளோச்சு கொடுப்பானா? நீ கையே எது ஓரமா நெய்யாக்காது. லைட்டாக நெய் வாசனைக்கு நெய் வந்துடும். அது ஃப்ரை ஆக பார்க்குது. ஒன்று பொரிச்சனா சரி முடியும். இந்த ஆயிலே போதும். ஆமாம், அந்த சூடு ஏறி ஒன்று பொரிஞ்சுன்னா போதும். பொரியுதை பார்க்கலாம். இது அந்த எட்டி பார்ப்போம். கீழே விழுந்துட்டு போறீங்க, இறங்க. அது சூடு சுட்டுட்டு போறீங்க குக்கர்ல. அது நான் உர்ற பையா. அப்பா பாப்கார்ன் வாசனை பாதி வருது. நெய் வாசனை இதில் பாப்கார்ன் சாப்பிடுதானா? நெய் வாசனை இல்லை எனக்கு. அது நெய் வாசனை வந்தாலும் தலைவலி இருந்தது. எங்க அம்மாவுக்கு நெய்யை ஃபர்ஸ்ட் பிடிக்குமான்னு தெரியல. அதுதான் சொல்றேன், தலைவலி வந்துச்சுன்னு. நெல் வெடிக்குது ஆரம்பிக்கும். ஒன்று சிடிஞ்சுன்னா போதும். இதான்ப்பா ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆகிதான் சிரியும். சிரிஞ்சிருச்சு. எங்க சிரிஞ்சு பொடப்பொடப்பான்னு சிரிஞ்சதுனால இது அவ்வளோ. நல்லா நல்லா காமாங்க. இதோ இங்க சரி மூடிடலாம். சவுண்ட் கேட்குது பொடப்பொடணும். அப்படியே எடு. செம்ம நல்லா இருக்குதா சவுண்ட்? ஆனா என்ன உப்பு காரம் தான் இல்லை. இல்லை நார்மலாக தவறு 5 ரூபாய் பையில எப்படி சவுண்ட் கேட்குதா? பட்டாசுன்னு மாதிரி இந்த சவுண்டு கேட்குது. எனக்கு பால் கலக்கி பசிக்குது. பால் தான் வச்சிருக்கேன். சவுண்ட் சூப்பராக கேட்குதா? அந்த சவுண்ட்ல அடங்கினா இதே நம்ம அந்த சோளக்கொட்டை வாங்கி நம்மளே நெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாமா? அந்த நெய் வாசனை எப்படி வரும்? எனக்கு பிடிக்கும் நெய்னா. அவ்வளோதான். ரெடியா பாப்கார்ன்? ஓப்பன் பண்ணு. அவ்வளோதான் அடங்கிடுச்சு சவுண்ட். அவ்வளோதான் எனக்குமா? வாப்பா. எம்மா ஏன்னா இவ்வளோ பாப்கார்னு இது 20 rupees. அதுக்கு அழகா 10 ரூபாய் கவரில் வாங்கியிருந்தா இவ்வளோ வந்துடும். இந்த 5 ரூபாய் இன்னும் இருக்கு வெடிக்க வேண்டியது போல. ஆனா கடையில வாங்குறது ஒழுங்காவே வெடிய மாட்டேங்குது. இங்க பாரு எவ்வளவு இருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் போனா இந்த மாதிரி வாங்கி தந்துடு. இருந்தாலும் இவ்வளவு எழுத்தியா வரும். எழுத்தியா எடுத்து போடுறா 2 பேருக்கும். நல்லா தான் இருக்கு. உப்பு காரம் கரெக்டாக தான் இருக்கு. அது பாப்பட்டுமா? சினிமா தேட்டர் செமையா இருக்குது. அவ்வளவுதான். ஆளுக்கு ஒரு பாக்ஸ். 1 பாக்ஸ் ஆகுமா? இந்த உங்களுக்காக பாப்பான் கொஞ்சம் காப்பி வச்சு அம்மா உங்களுக்கு தரம்பா. எனக்கு இல்லைப்பா. எனக்கு அது பூரா எல்லாம் சொல்ல பிடிச்சிக்கும். நானும் தட்டில எல்லாம் கலக்க வேண்டிய அவசியமா போயிடும். சேர்த்து ஏத்துக்கிட்டா அது சாப்பிடும். ஓ சுடு. புது பேக் வைக்கிறேன். நல்லா இருக்குதாப்பா? சரி நல்லா இருக்குதா? 5 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டாலும்
அது எல்லாம் ஒன்றே தான் அது. வீட்டுல செய்யறது. சரி, நான் இது பூரெல்லாம் சாப்பிடல, பொறுக்காதவன்டா. சரி சாப்பிடுங்க, வீட்டுக்கு அடிக்கிஸ் பண்ண போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். தலை கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் மாட்டு வேலை முடிஞ்சிச்சு. சூப்பராக இருக்குதா? இங்க பாரு, அடைக்கு பார்த்துக்கே பார்க்கலாம். மணி பாருங்க, மணி 7:30. இன்னும் 5 நிமிஷம் இருக்குது, இன்னும் வேலை முடியல. இந்த பாப்கார்ன் சாப்பிட்டு தான் போய் வேலை செய்யணும். அவ்வளோதாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிஞ்சிச்சு இன்னைக்கு. உங்கள் ஒருத்தன் பண்ணுற வேலையை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிள்ளைங்க தான் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா எதை கொடுத்தாலையும் அடுத்தவங்க ஆட்டையை போகிற சாப்பிட்றதே வழக்கமாக வச்சுங்கிறாங்க. பார்த்துக்கோங்க, பூராத்தையும் வாரி போட்டுன்னு நம்ம கொடுக்குறத பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. அப்படியா? கரண்ட்டுக்கு நீ சாப்பிடு சேட்டு, நான் சாப்பிட்டுங்க, அவன் கொடுத்துருவான் எனக்கு. நாட்டு சக்கரை வாசனை அடிக்குது. நாட்டு சக்கரை போடணும், ஒயிட் சுகர் தான் போட்டேன். என்னுடைய அட்டை மேலே ஊற்றிடுச்சுமா. அப்பாப்பா சூடு. ஏண்டா காப்பியை கூட யாரும் நக்கி பார்க்கலாங்களா? காப்பின்னு சொன்னா நம்பிக்கை இல்லையா? நம்பாத பசங்களா உண்மையான நீங்கெல்லாம். இல்லை லைட்டா நாட்டு சக்கரை மாதிரி வாசனை அடிச்சா தான் நான் கேட்டேன். ஆளுக்கு ஒரு டம்ளர் சேம். யாருக்கு இல்லம்மா, எல்லாம் ஒரே ஈக்குவல் தாம்மா. இதுக்கு கூட சண்டை. குடிங்களா? அது போய் மொண்டுக்கலாம்ல, இது குடிச்சுக்கலாம்ல. அது என்ன பழக்கம் அது? உடம்பா நேற்று நைட்டு இவன் சொன்ன வேலை செய்யலாம், உடம்பு பிடிச்சி அடிப்பான், எல்லாம் மெதிப்பான். அம்மா அடி கொடுக்கலாம். காப்பி எடுத்துக்கம்மா. எட்டுனாரா இருப்பா, எல்லாம் ஏமாத்து. வாங்க எல்லாம் காஃபி குடிக்கலாம். எல்லாம் நைட் சாப்பாடு சாப்பிட்ற நேரத்துக்கு காஃபி. அப்புறம் என்ன பண்றது? அந்த ட்ரெஸ்ஸை கத்துற பழக்கமே கிடையாது. வந்தா இப்பயே வேணுமா? இப்பயே வா. இப்பயே வேணுமா? சாப்பாடு இப்பயே வேணுமா? ஏன்னா இப்பயே சாப்பாடு வேணும். நீ என்ன ஏதோ 2 நிமிஷத்துக்கு ஆயிரம் மேகியா? யார் சொன்னாங்க மேகின்னு? மேகி வாங்கினேன், இதே தான் கேட்டேன். இல்லை இல்லை, மேகி லிப்பி சாப்பாடு இப்பெல்லாம் ஆகாதுப்பா, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்பா. தா ஐயா சரிங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் எனக்கு. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். நன்றி.